You can now make online payments to National Building Research Organization via GovPay. உங்களுக்கு எனக்கு தெரியும் ஜெய் ஆகாஷ், இந்த மண்ணின் மைந்தன். என்னுடைய முதல் படம் ரோஜாவனம். எனக்கு ஆகாஷ்னு பேர் சூட்டியது கே பாலச்சந்திரன் சார். அவருடைய ஹோம் ப்ரொடக்ஷன் கவிதாலயம் மூலமாக தான் நான் என்ட்ரி ஆனது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தமிழில். அதுக்கப்புறம் தெலுங்கில் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி அவங்க தான் என்னை ஹீரோவாக அதே பேர் ஆகாஷ்ன்ற பேரில் வந்து தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனந்தம் என்ற படம் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதை தொடர்ந்து தெலுங்கில் வந்து நிறைய மூவிஸ் பண்ணேன். மறுபடியும் அந்த ஆனந்தம் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணாங்க அதே ராமோஜி ஃபிலிம் சிட்டி. அந்த படத்து மூலமாக தமிழுக்கு நான் ரீஎன்ட்ரி கொடுத்தேன். இனிது இனிது காதல் இனிது என்ற படம். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா, அமுதே, காற்றுள்ளவரை, குருதேவா, கிச்சா வேசப்பன வரைக்கும் பண்ணேன். பட் நான் எதிர்பார்த்த சக்ஸஸ் வந்து தமிழில் வந்து கிடைக்கல. நான் வந்து தெலுங்கு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துட்டு தமிழில் நான் தமிழை பண்ணுறதுக்காக வந்து தெலுங்கை விட்டுட்டு ஒரு 3 இயர்ஸ் தமிழை ஃபோக்கஸ் பண்ணேன். பட் அந்த டைம் எல்லாமே நல்ல படம், எல்லாமே பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய டைரக்டர்ஸ். காதக்கோட்டை பார்த்திங்கன்னா அஜித் சாருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சு. அதே டீம் வந்து மறுபடியும் என்ன ஹீரோவாக வச்சு ராமகிருஷ்ணா பண்ணாங்க. பட் ராமகிருஷ்ணா ரிலீஸ் ஆகிற டைம் வந்து சுனாமி வந்துச்சு. அதனால் வந்து அது எதிர்பார்த்த கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகலை. பட் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. அது மூலமாக அமுதே பண்ணேன் லலித் சார் டைரக்ஷனில். துல்லா மனம் துள்ளும் பூவலம் வாசம் பண்ணேன் அவர் கூட. சின்னத்திரை அதாவது ஜீ தமிழோட நீதானே எந்தன் பொன் வசந்தம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதை ப்ரொடியூஸ் பண்ணது மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் ஜேவியர் பிரிட்டோ சார். அவர் மறுபடியும் நெஞ்சத்தை கில்லாதே பண்ணும்போது என்ன பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக மறுபடியும் நான் அதை பண்ணேன். அதுவும் நல்லா தான் போய்க்கு இருந்துச்சு நெஞ்ச கில்லாதே அதே ஜீ தமிழுக்கு. ஆனால் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் டிவியில் வந்து நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம், நல்லாவே போய்கிட்டுருக்கு. பட் நான் வந்து ஒரு இலங்கைத்தமிழை இலங்கை டேலண்ட், அதாவது இங்கே வந்து நிறைய டேலண்டட் கலைஞர்கள் இருக்காங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து என்னோட கூட்டு போகணும்னு ஆசைப்படுவேன். பட் அங்கே வந்து பண்ண முடியலை. சரி, ஓகே, அங்கே வந்து அவங்க முக்கியமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் கண்டினியூஸாக வந்து வாய்ப்புகள் கொடுக்கணுன்றதால வந்து சரி இங்கே பண்ணலாம்னுட்டு இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணணுன்றதுக்காக வந்து தொடர்ந்து படம் பண்ணணும் இங்கே இலங்கையிலன்றதுக்காக ஆரம்பித்த ஃபஸ்ட் படம் என் உயிரே. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து எண்ணியுரை படத்தோட ஆடியோ ரிலீஸ் டில்கோவில் வச்சுருக்கோம். ஷியாம் இவர் வந்து எனக்கு முதலே பெரிய சீனியர். டிவியில் வந்து தென்றலில் ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக வந்து கோலங்கள் தென்றல் அண்ட் இப்போ ரீசெண்டாக விஜய் டிவி சக்திவேலில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேரில் ஒரு மெயின் இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என் கூட வந்து நெஞ்சத்தை கில்லாதையில் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணார். அதில் ஆக்சுவலாக கேரக்டர் பண்ணார். பட் அப்புறம் எனக்கு உண்மையாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஸோ அப்போ நான் அவருக்கும் சொல்லுவேன், நல்ல ஆக்டரு பிரதர், நீங்களும் மூவியில் ட்ரை பண்ணணும்னு சொல்லி. ஸோ நல்ல வாய்ப்பு வந்தால் பண்ணலான்னாரு. ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டாக ஒரு இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த எண்ணியுரை படத்தில் ஒரு மெயின் கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது. அதை நீங்கள் பண்ணுறீங்களா? டெஃபினட்டாக பிரதர், அந்த சக்தி வேலை வில்லனாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணணும் போது ஸோ முதலாக இந்த ப்ராஜெக்டில் வந்து இவர் ஜாயின் ஆனார். இல்லை, அதாவது நானே வந்து தமிழில் வந்து நான் எதிர்பார்த்த அச்சீவ் பண்ணல. ஏன்னா தெலுங்கில் நான் ஹீரோ நடித்த படம் சூப்பர் ஹிட், ஃபஸ்ட் படமே சூப்பர் ஹிட், வெள்ளி விழா கொண்டாடின படம் ஆனந்தம், ராமோஜி ஃபிலிம் சிட்டி. அவங்களுக்கு நான் மறுபடியும் பண்ண ஆனந்தமே சூப்பர் ஹிட். தெலுங்கில் வந்து நான் ஒரு 36 படம் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். 36 படத்தில் 15 படம் சூப்பர் ஹிட்டு. பட் தமிழில் நான் பண்ண அதே ஆனந்தம் படத்தை வந்து அதே ராமோஜி ஃபிலிம் சிட்டி இங்கே தமிழில் வந்து சக்தி சிதம்பரம் டேரக்டர் வச்சு பண்ணாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் தமிழுக்கு அந்த படத்து மூலமாக தான் என்ட்ரி கொடுத்தாரு. தென் வடிவேலு சார் பீக்கில் இருந்து அவர் ஆக்ட் பண்ணார். சிம்ரன் மேடம் வந்து ஒரு சாங் பண்ணாங்க. இவ்வளோ இருந்துமே அந்த படம், அந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்து அங்கே பெரிய ஒரு கம்பெனி, அவங்களுக்கு ஓன் டிவி சேனல் இருக்குது, ஓன் பேப்பர் இருக்கக்கூடிய அவங்க வந்து ப்ரோமோட் பண்ணாங்க. பட் இங்கே தமிழில் வந்து அவங்களுக்கு அதை கரெக்டாக கொண்டு போக முடியலை. ஸோ அது எதிர்பார்த்த சக்ஸஸ் கிடைக்கல. ஸோ நான் ஒரு தமிழில் ஜெயிக்கு வந்து பண்ணேன். என்னென்னா நான் ஃபஸ்ட் ஜெயிச்சா தானே நான் மற்றவங்களுக்கு கைப்பிடிச்சவங்க மேலே கொண்டு வர முடியும். புரியுது அவங்களுக்கு? ஸோ இப்போ தெலுங்குக்கு வந்து எங்கள் இலங்கை தமிழ்னா கொண்டு போகிற கஷ்டம். ஸோ தமிழில் நான் பண்ணும்போது வந்து தமிழ் நான் ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு வேல்யூ வேணும். இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நான் படம் பண்ணியிருப்பேன். இப்போ நான் ஒரு படம் ஜூன் ஜூலை என்ற படம் பண்ணேன். அந்த படம் பண்ணும்போது வந்து அந்த ப்ரொடியூசருக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க கூட பணம் இல்லை. சார் நீங்களே ஒரு டேரக்டர் செலக்ட் பண்ணுங்கள், நீங்களே வந்து ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணும்போது நான் செலக்ட் பண்ணேன். அந்த படத்து மூலமாக தான் சதா என்ற ஒரு ஆக்ட்ரஸுக்கு வந்து ஃபஸ்ட் சான்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஜெயம் படம்லாம் பண்ணிச்சு. ஸோ அப்படி வந்து எனக்கு தமிழில் வந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ண முடியும். ஸோ நான் எதிர்பார்த்த அந்த சக்ஸஸ் வந்து எனக்கு தமிழில் கிடைக்கல. இப்போ வந்து சரி நானே இறங்கிட்டேன், இவங்களை கூப்பிட்டு போவோன்றதுக்காக வந்திருக்கேன். அதான் ஒரு இது. ஸோ இப்போ தொடர்ந்து படம் பண்ண போகிறோம், தமிழில் வந்து தொடர்ந்து பண்ணுறோம். இல்லை அது ஆக்சுவலி என்னென்னா
நான் வந்து அவங்க என்னை கூப்பிடும்போது எனக்கு டான்ஸாக இன்ட்ரெஸ்ட் மெயினாக. ஸோ நான் வந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது எல்லாருமே சூப்பராக டான்ஸ் பண்ணுற, பிரபு மாதிரி டான்ஸ் பண்ணுற, ஹீரோ மாதிரி இருக்கேன், நீ ஏன் வந்து சினிமா ட்ரை பண்ணக்கூடாதுனாங்க. ஸோ அங்கேயே ஆசை வந்துடுச்சு. ஸோ என்னை வந்து அவங்க கூப்பிட்டு கேட்டப்போ கூட அலைபாய டைமில் கூப்பிட்டப்போ கூட எனக்கு ஒரு சாங் மட்டும் கொடுத்தா போதும்னு. இல்லை அவங்க இல்லை நீ ஹீரோவாக பண்ணலாம் எனக்கு ஆடிஷன் பண்ணாங்க. எனக்கு வந்து அந்த டைம் தில்சேவோட தமிழ் வெர்ஷன் உயிரே படத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நான் எப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ ஓரளவு கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ வந்து பட் பிகினிங்கில் வந்து அப்படியே அந்த ஆக்சென்ட் எனக்கு ஃப்ளூவண்டாக வராது தமிழில் வந்து. ஏன்னா நான் சின்ன வயசில் லண்டன் போனதால் வந்து இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி வரும், அப்புறம் இலங்கை தமிழ் கலந்து வரும்ல மெயினாக. ஸோ அவங்க வந்து இந்த பையன் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா எல்லாமே ஓகே, பட் அந்த தமிழ் இது வருது இல்லை, அவன் வந்து ஃபுல்லாக ஃபாரின் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ரோஜாவனம் வந்து அதே யார் புஷ்பா கன்சுவாமி மேடமும் சுஹாசினி மேடமும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரோஜாவனம் படத்தில் வந்து அந்த செகண்ட் ஹீரோ கார்த்தி சார் ஹீரோ, செகண்ட் ஹீரோ வந்து ஃபாரின் ரிட்டர்ன் போது இவர் கரெக்டாக செட்டாக வேணாச்சுன்னு சொல்லி அவங்க அதுக்கு இது பண்ணாங்க. அரசியலை நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை, என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக சினிமா தான். நான் இப்போ படம் பார்க்கறதுக்கே எனக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாமரம் என்ற படம் வந்து இப்போ தான் சென்சர் ஆகிடுச்சு, ரிலீஸ் ஆக போகுது. தென் நல்லவன் வெல்வான் வந்து டப்பிங் போய்கிட்டு இருக்கு, அண்ட் என்னுடைய வந்து எடிட்டிங் போய்கிட்டு இருக்கு. தென் புதுப்படம் டாக்ஸிக் லவ் ஸ்டார்ட் ஆகுது. நான் எதுவுமே பார்க்குறதில்ல, என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக சினிமா, அவ்வளோதான். சினிமா நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சு எங்கள் இலங்கை மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும், அதோட நிறைய இலங்கை கலைஞருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், அதான் என்னோட லட்சியம். அனைவருக்கும் வணக்கம். இன்னுயிரே படத்தில் என்னை என்று அறிவித்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். சீரியல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போது இது மூலிமா படங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. இவர் படத்துலேயே இன்னொரு படமும் சொல்லியிருக்கிறாரு. நெகட்டிவ் ஷேட் தான் ஃபஸ்ட் சொன்னார், அது மாதிரி அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சக்திவேல் இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கன்னு. பார்த்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னார், நல்லா பண்ணுறீங்க இதை அந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடு. நான் கதையெல்லாம் எதுவுமே சொல்லலை என்கிட்ட, நானும் எதுவும் கேட்டுக்கல, பட் நல்லா வரும்னாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற மக்களும் நல்லா உயர்ந்து வரணும், வாழ்த்துக்கள். இதான் விஜய் டிவியில், சன்னில், ஜீயில் 3 பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் வந்திருக்கேன், எனக்கு மக்கள்லாம் நல்ல பழக்கம்தான். இல்லைங்க, இடியாப்பம் சுதியை ரொம்ப பிடிக்கும், வந்தாலும் விரும்பி சாப்பிடுவேன். ஸோ எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்.